வாராரானா எட்டி எட்டி வழி நடந்தா செட்டி மேலே தனை கடந்தா யாருமா போறன் தனை கடந்து பத்தி பத்தி வழி நடந்தா பத்தி பத்தி பைய கோராகுலம் விளக்கு விட்டார். எட்டி எட்டி வழி நடந்து செட்டி மேடு நடந்து அக்காலும் தங்கையும் வருகின்ற பொழுது பொம்மக்காலும் தும்மக்காலை ஏண்டி நம்ம காட்டு பாதைக்கு புதுசு நம்ம வழிதலையணும் ஒத்தடி தடமா போய்கிட்டு இருக்காம நடந்து போறோம் பத்தியடா நேரம் போகணும் பத்தியா அதனாலே நம்ம ஏதாவது ஒரு தெம்மாங்கு பாட்டு படிச்சுக்கிட்டு போவோமே ஏதாவது ஒரு ஏழு பாட்டு படிச்சா நேரம் போனே தெரியாது ஏ பொம்மக்கா நான் தெம்மாங்கு படிப்பேன் நீ ஐலேசா போடு நீ என் கூட ஐலேசா போடணும் ஆமா அதுக்குதான் எந்த பாட்டு படிச்சாலும் சாயந்து ஒண்ணு அதான் பொம்மக்கா பாட்டு படிக்க ஐலேசா போடுதா ஆமா எப்படி பாடுகின்றார்கள் இல்லை சொன்னார் பொம்மக்கா தும்மக்கா மன்னன் நம்பியே வரமிருக்க வரமிருக்க மரத்த நம்பியே கிளை இருக்க இளைய நம்பியே இலை இருக்க இலை இருக்க இளைய நம்பி ஒப்பை நம்பி பூவிருக்க பூவிருக்க பூவை நம்பி பிஞ்சிருக்க பிஞ்ச நம்பி காயிருக்க காயிருக்க காய நம்பி தனி இருக்க தனிய நம்பி கிளி இருக்க கிளிய நம்பி ஏலேலோ நாம் இருக்க பந்தடிக்க நீர் வாரும் சிவத்த மச்சா சிவத்த மச்சா பதக்குழுக்கு புகுந்தாரு ஏலேலோ ஐலேசா நம்ம ரெண்டு பேரும் அதிகாலையில தூங்கி எந்திரிச்சோம் இல்லையா ஆமா ஏண்டி என் கண்ணுக்கு ஒரு கனவு கண்டேன்டி காலையில கனவு கண்டாலும் நம்பலிக்கும் அம்மா கனவு கண்டியா ஆமா எத்தனை மணிக்கு பார்த்த காலையில 3 மணிக்கு கண்ட கனவு நானும் கனவு கண்டேன் காலையில கண்ட கனவு பலிக்குமா ரெண்டு பேருக்கு எவ்வளவு ஒத்துமை பாத்தியா என்ன பொம்மக்காடு நீயும் நானும் ஒன்னா பிறந்தோம் நீயும் நானும் ஒண்ணு போல வயசுக்கு வந்தோம் ஆமா ரெட்ட சடை மாதிரி ஆமா இந்த பொம்மக்காலும் நீயும் நானும் கனவும் ஒன்னா கண்டிருக்கோம் காலையில அதிகாலை கண்டவ கனவே அப்ப யாரு கனவை முதல் சொல்வது இந்த பொம்மக்கால் தும்மக்காட்ட சொல்லுதா நீ தானே மூத்தவா பொம்மக்கா நீ உன் கனவை சொல்லுடா கனவை சொல்லம்மா தும்மக்கா பொம்மக்கா என் கனவை சொல்றேன் கேளம்மா அம்மையா மலையிலே வர போது மஞ்ச துண்ட கண்டு எடுத்தேன் மஞ்ச துண்ட கண்டு எடுத்தேன் தும்மக்கா ஏமி தும்மக்கா ஏமி இக்கட சூடு உங்க பாருங்க என்ன பாருங்க சொல்ல கேளு மலையில வர போது மஞ்ச துண்டு கண்டு எடுத்தேன் மஞ்ச துண்டு கண்டு எடுத்தேன் மஞ்சள் துண்டு எடுத்ததினால் பொம்மக்கா மனவாள வருவாரடி தும்மக்கா
பின்ன மர சோலையில பிச்சு யாரோ கண்டு எடுத்த நாம் பிச்சு யாரோ கண்டு எடுத்த பிச்சு யாரை எடுத்ததினால அக்கா பேச வருவாரடி மகா பேச வருவாரடி மகா நான் கண்ட கனவை சொல்லிட்டேன். உன் கனவை சொல்லு பாப்போம். என் கனவு உன் கனவை விட பெரிய கனவு. ஆமா ஆலமரம் கண்டே அத்த மக அத்தனை கண்டே அத்தனை கண்ட பொம்மக்கா சூடு சூடு ஆலமரம் கண்டே அத்த மக அத்தனை கண்ட மாத்த மக அத்தனை கண்டே அத்தனை கண்ட அத்தை மகனத்தானோடு அத்தக்கா ஆடி விளையாட கண்டேன் மக்கா ஆடி விளையாட கண்டேன் மகா மாமன் மகள் மச்சானோடு அக்கக்கா மறந்து விளையாட கண்டேன் மக்கா மறந்து விளையாட கண்டேன் மாமா மக மச்சான கண்ட
பாட்டுகளை பாடி பொம்மக்காடும் தும்மக்காடும் உப்பு கொண்டம் சாப்பிட்ட மதியா தண்ணீர் தாகமா இருக்குடி. ஆமா தாமரவரணி நதியிலே நாம் தண்ணீர் தாகம் தணிக்க வேணும் என்று அந்த அக்காடும் தங்கையும் சேர்ந்து தும்மக்கா தும்மக்கா அன்னப்பெட்டியை தாமரவரணி நதிக்கரையிலே வைத்தார். சோத்து பெட்டி இறக்கி வச்ச கரையில தண்ணிக்குள் இறங்கி முட்டளவு கைகாலை எல்லாம் கழுவி கைகால முகமெல்லாம் கழுவினா விடிய காலம் குளித்து நீராடி சம்மங்கரி என்ன தச்சால ஆமா அந்த தலையை தட்டினா தலையை தட்டி கொண்டு போட்டா அள்ளி கொண்டு போட்டா முகங்களை எல்லாம் கழுவி அக்காலும் தங்கையும் 3 கை தண்ணீர் தாகத்தோடு குடிக்கிறாங்க. தாகத்தோடு அள்ளி குடித்தா பொம்மக்காலும் தலையை தட்டி கொண்ட போட்டா பாருங்க. பொம்மக்கா திம்மக்காலுடைய தலைமுடியானது தண்ணீரிலே உதிர்ந்து அப்படியே வந்து தண்ணி ஓடியது. ஆரிய முத்துப்பட்டை கண் மூடி லிங்கத்திற்கு தண்ணீர் அள்ளி பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அப்படியே கண்ணு மூடி அள்ளி பூஜை பண்ணாங்களா? அட்டன் ஜலம் கோரி பூஜை பண்ணினார் லிங்கத்திற்கு. ஆமா பொம்மக்கா திம்மக்காலுடைய தலைமுடியானது ஆரிய முத்துப்பட்டை கையில போய் சிக்கிக்கிடுது. தண்ணி அள்ளி பூஜை போது கண்ணுக்கு கையில சிக்கிடுச்சு. அப்படியே முடிய எடுத்து பார்த்தாரு. பதறி முடிச்சு அப்பா முடிச்சு பார்த்தாரா ஒரு பாகம் ஒரு முளம் அரைச்சாணு மிச்சமும் இருக்குயா. இந்த முடி இந்த அளவுல இருந்தா நம்மளுக்கு ஓடி வளர்ந்திருக்கு ஒரு சாணு. அப்ப அந்த முடிய அளந்து பார்த்தார் ஆரிய முத்துப்பட்ட. ஆமா ஆரிய முத்துப்பட்டை முடி இந்த அழகிலே இருந்ததானா? ஆமோ தலைமுடிக்கு சொந்தக்காரி என்ன அழகுல இருக்க மாட்டானா அப்படி மேக்க பார்த்தார்ல. அதுதான் பட்டமும் பூசை செய்ய பாவை 2 பெண்களை கண்டாருன்னு சொன்னேன். இந்த பெண்ணை கண்ட போது இந்த பூஜை நம்மளுக்கு எதுக்கு? அள்ளி ஆத்துல விட்டு வேண்டியதான். மங்கைய கண்டார். மகாதேவன் பூசையை மறந்தார். பூஜையை கலைச்சார். அள்ளி ஆத்துல விட்டாரு. லிங்கத்தையும் கும்பத்தையும் சமஸ்கிருத புஸ்தகத்தையும் ஆத்துல அள்ளி போட்டார். ஆத்துல அள்ளி போட்டார். ஆரியப்பட்டார். ஒரு பெண்ணை யாரு ஊரு என்ன பேரு என்னன்னு கேட்டாரா? பெண்கள் மேல ஓடோடி வந்து பெண்களை வழிமறித்தார் என்று ஆரியப்பட்ட வழிமறித்து பெண்ணை உன்னை பெற்ற தாய்தக பெண் பேர பெண்ணை உன்னை பெற்ற தாய்தக பெண் பேர பேதமையாகும்
பொண்ணா அவர் தீண்ட நினைக்காரு சாம்பசிவன் அவர் போல இருக்கிறே சாமி இந்த சக்கிலிய பெண்ண சக்கிலிய பெண்ண அவளை இந்த செடிக்குள்ள நுழைந்து ஓடுனா சேல சட்டையெல்லாம் முள்ளு பிடிச்சு இழுத்துருக்கு. அந்த வாழப்பகட பசுக்களை விளையில் நின்று மக்கள் வருவதை கண்டார். யாமலியா அப்படி வாரீங்க? தலைவரி கோலமா அங்கமெல்லாம் பதறது, சேல சட்டையெல்லாம் பிரிஞ்சிருக்கு, அறமுடியெல்லாம் உடம்பு இருக்க. மகளே ஏமே செப்பு அப்பா ஒரு ஆளு எங்களை வழிமறிச்சாருப்பா. பேர சொன்னீங்களா? உங்க பேர சொன்னதுக்கு அப்புறம் தான் கூடுதலே வழிமறிச்சாரு. நாங்க காட்டுங்க அவங்களை பெண்ணு வேணும்னா வீட்டுக்கு வரணும், பெண்ணை கேட்கணும். கண்ணடத்துல கண் அடிக்கிறது, கல்ல கைய அடைக்கிறது, கண்ணுல கள்ளிப்பால ஊத்த வாங்கலையா வாங்கலையா காட்டுங்கல்லையா. ஆரிய முத்துப்பட்டேன் மங்கையர் மீது மோகம் கொண்டு மாமர தடிகளே அசந்து மயக்கமா படுத்திருக்காரு. அப்பா அப்பா அக்கட சுடு எங்களை வழிமறிச்சது இவர்தான். இவரா அவரை பார்த்தா பிராமண மாதிரி இருக்காங்கடா. அப்படி செய்வாங்களா? தோல் மேல கை போடுவாங்க. அவங்க போடுறது அர்த்தம் இருக்கு. இவங்க அவங்க ஒரு காசுல அப்போ கண்மூடி பார்த்தா முடித்தவுடன் முட்டு பட்ட நீ யார் என்று கேட்டார்.
அந்த பிள்ளைகளுக்கு உண்மையான அப்பே இவர்தான். பட்டன் படக்கன் எரிஞ்சாரு, துண்ட உதறி தோல்ல போட்டாரு மாமான. என் தாய் கூட பிறந்ததோர ஆசையமாக, தாய் கூட பிறந்ததோர ஆசையமான, என் தேசமாமாறு சமதி இருக்க ஆசைப்பட்டு, சமதி இருக்க ஆசைப்பட்டு ஓடி வந்தேன். மாமான்னு கூப்பிடாருங்க, இந்த பூமி தாங்காது. சாதி ஏது மாமா, மன பேரகம் தான் மாமா. வாழப்பகல எங்கள் குலம் வேற, உங்கள் குலம் வேற. நாங்கள் அல்ல உங்கள் குலம், நாங்கள் அல்ல உங்கள் குலம். செல்போன் வந்ததுல அதிபதி இல்ல. நண்டு தும்பம், நார தும்பம், உப்பு தும்பம், நண்டு தும்பம், நார தும்பம், 4 வகை பூச்சி தும்பம், கல் குடிப்போம், வெளியடிப்போம், விடமாட்டாரு பாருங்க. அப்ப எங்க பிள்ளை உங்களுக்கு வேணும்னா எங்களை மாதிரி வேஷம் போடணும் ஐயா.
பட்டத்தார உழைக்கணும் பட்டத்தார உழைச்சு தூரம் போடும் எங்க பகட வேதம் போடணும் ஊனும் ஊரை எடுக்கணும் போடணுமா மாட்டு படகம் குடிமையத்தான் எடுக்கணும் வந்துட்டா உங்க மகள உயிரையே எடுப்போமாங்க உலகத்தை ஏற்கதாங்க காலி ஆகணும்னா காக்கா பிடிக்குங்களா அதனால பார்த்தால் வாழப்போகல ஐயா மருமங்கள உங்களுக்கு என் பிள்ளைக்கு கடவுள் துன்பம் போட்டிருந்தாருன்னா நடக்கட்டும் நான் போய் கல்யாண வேலையெல்லாம் பார்க்க நீங்க உங்க அண்ணன் பார்த்தேன் உங்களுக்கு உங்க அண்ணனுக்கும் எந்த தொந்தரமும் இல்லைன்னு எழுதி பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வாங்க ஆலம்பகட அரண்மனைக்கு வந்து கல்யாணத்திற்கு மொய் பணம் பிரிக்கணும் சிங்கம் வீட்டை சன்னிதாட்ட போய் சொல்லிவிட்டு அவரை சேர்ந்த குடிபார்க்கக்கூடிய வீடுகள் எல்லாம் ஆலம்பகட பொம்மக்கா தும்மக்காரை அழைத்து கொண்டு அந்த காலம் கல்யாணம் முடிக்கிறதுக்கு வந்து என்ன ஊர் ஊராக குடிபார்க்க வீடுகளை கூட்டிட்டு போய் பிள்ளைகளை அவன் காலில் விளைச்சிருக்காங்க அவங்க கல்யாணத்துக்கு மொழி பணம் கொடுத்துருவாங்க இப்ப அதெல்லாம் நின்று போச்சு அதனால வாழப்பகல பொம்மக்கா தும்மக்கால சிங்கப்பட்டி சுமிதார் இடத்துல முத போய் தெரியப்படுத்தினாரு அங்கதானே வேலை பார்க்காரு அவருடைய குடிபார்க்கக்கூடிய ஊர்கள் எல்லாம் வந்து மக்களை அழைத்து கல்யாணம் மொய் பணத்தை பிரித்து கொண்டு வந்தார்கள்